செட்டிநாட்டு சைடில் ரொம்ப ஃபேமஸான மணக்கோலம். மற்ற ஊர்லலாம் தீபாவளி வந்துச்சுன்னா குலோப் ஜாமுன் செய்யலாமா, ரசகுல்லா செய்யலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் செட்டிநாட்டுக்காரவங்களுக்கு மாவு உருண்டை மணக்கோலம் தான் ஃபஸ்ட்டு. அதுலேயும் இந்த மணக்கோலம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் பச்சரிசி. இதை நல்லா மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட உப்பு, நெய் சேர்த்து அது நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் லூஸாக பெசஞ்சு விட்டுக்கோங்க. இடியாப்பம் அச்சுக்கும் கொஞ்சம் பெரிய அச்சில் இந்த மாதிரி லோட் பண்ணி காஞ்ச எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுட்டு 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்சதை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூட தேங்காய் சீலை சேர்த்து அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதையும் அது கூட சேர்த்து அது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2 கம்பி பதத்துக்கு அடுத்த பதம் இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வந்துடும். சுகரும் நல்லா கோட் ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான மணக்கோலம் ரெடி. சாப்பிட்றதுக்கே ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்.